Some basic concepts of chemistry topic இருந்து example 5th sum பண்ணலாம் பாருங்க. 50 kg of nitrogen and 10 kg of hydrogen இதெல்லாம் gas stateல கொடுத்திருக்காங்க or mixed to produce NH3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Calculate the amount of NH3 formed. Identify the limiting reagent in the production of NH3 in this solution சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதலாம். இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு பாருங்க, நைட்ரஜன் N2வும் ஹைட்ரஜன் H2வும் கம்பைன் ஆகிட்டு என்ன ப்ரொடியூஸ் ஆகணும், மீத்தேன் ப்ரொடியூஸ் ஆகும். சாரி, மீத்தேன் கிடையாது, NH3 ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 நைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு நைட்ரஜன் இருக்குது. ஸோ இப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் பாருங்கள். இந்த ஈக்குவேஷனை வந்து இங்கே 2ன்னு போட்டுட்டோம்னா அப்போ நைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுது. அப்படின்னா இங்கே ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, இங்கே 2, இது ஒரு 3, 6 டைம்ஸ் வரதுனால இங்கே ஹைட்ரஜன் 2 இருக்குனால இங்கே 3 போட்டுங்க. அப்போது 3H2 புரியுதுங்களா? சரி, இப்போ பேலன்ஸ்டு ரியாக்ஷன் கிடச்சிருச்சு. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இங்கே ஒரு நைட்ரஜன் கம்பைன் வித் 3 ஹைட்ரஜன் ப்ரொடியூசஸ் 2NH3ன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா n மோல் ஆஃப் நைட்ரஜன் கம்பைன் வித் 3n மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் 2n மோல் ஆஃப் NH3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து n எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, அப்போ தான் 3n மோல் ஆஃப் ஹைட்ரஜன் தேவைன்னு நம்ம நினைக்கலாம். இப்போ வந்து 50 kg ஆஃப் நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. நம்ம மோலார் மாஸ் கிராமில் சப்ஸ்டிட் பண்ணுவோம், அதனால கிலோகிராமை கிராமில் மாற்றிக்கணும். அப்படின்னா கிலோகிராமை கிராம் மாற்றினா 1000 மல்டிப்ளை பண்ணணும். டிவைட் பை N2, நைட்ரஜனுடைய மோலார் மாஸ். நைட்ரஜனுக்கு மோலார் மாஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 28ன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது 28 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ் பை மோலார் மாஸ் போட்டாச்சு. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னா, நமக்கு அப்ராக்சிமேட்லி 17.86 இன்ட்டு 10⁻2 மோல்ஸ். அப்படின்னா நைட்ரஜன் வந்து 17.86 இன்ட்டு 10⁻2 மோல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து வந்து ஹைட்ரஜன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ஹைட்ரஜன் H2, அதுக்கு என்ன பண்ணோம், மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் எவ்வளோ கொடுத்தாங்க, 10 kg. நம்ம கிராமில் மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறோம், 1000 மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா 1 கிலோகிராம் வந்து 1000 கிராம். டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் போடணும். மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் H2, ஹைட்ரஜன் 1.0083, அப்போ 2 இன்ட்டு 1.008ன்னு போட்டிங்க. இதை சிம்பிளை பண்ணும். இதை சிம்பிளை பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்னா 4.96 இன்ட்டு 10⁻3 மோல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நைட்ரஜன் 17.86 இன்ட்டு 10⁻2 மோல் இருக்குது, ஹைட்ரஜன் வந்து 4.96 இன்ட்டு 10⁻3 மோல் இருக்குது. இப்போ n மோல் ஆஃப் நைட்ரஜன் ரிக்வயர்ட் 3n மோல் ஆஃப் ஹைட்ரஜன் டு ப்ரொடியூஸ் NH3ன்னு தெரியும். அப்படின்னா இப்போது நைட்ரஜன் இவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னா எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தேவைன்னு பார்க்கணும். அப்படின்னா இப்போ வந்து n மோல் ஆஃப் நைட்ரஜன் 17.86 இன்ட்டு 10⁻2 மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ரிக்வயர்ட். அதாவது நல்லா கவனிங்க, 17.86 இன்ட்டு 10⁻2 மோல் ஆஃப் நைட்ரஜன் ரிக்வயர்ட் 3n மோல்ஸ். அப்படி தானே, 3 இன்ட்டு அதாவது 3 இன்ட்டு 17.86 இன்ட்டு 10⁻2, அதாவது 10⁻2. this much mole of hydrogen required. அதாவது n மோல் ஆஃப் நைட்ரஜன் required 3n மோல்ஸ் போட்டோம். அப்போது இத்தனை மோல் ஆஃப் நைட்ரஜன் கம்பைன் ஆகிறதுக்கு 3 இன்ட்டு 3n மோல் ஆஃப் ஹைட்ரஜன் required. அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் required ஈக்குவல் என்ன போகிறோம், நம்ம 3 இன்ட்டு என்ன போகிறோம், 3n மோல்ஸ்னு வேணும். நைட்ரஜன் எத்தனை மோல்ஸ் இருக்குது, 17.86 இருக்குது. 17.86 10⁻2 போட்டோம். இதை சிம்பிளை பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி நமக்கு வந்து 5.36 இன்ட்டு 10⁻3 மோல் வேணும் ஆஃப் ஹைட்ரஜன் வேணும். ஆனால் இவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கான்னு பார்த்தா அவ்வளோ கிடையாது. அப்போ ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது. அப்படின்னா நைட்ரஜன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது. ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியாக்ஷனில் எடுக்கிற ப்ராடக்ட், அதாவது ரியாக்டன்ஸில் எந்த சப்ஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ அது கம்ப்ளீட்டாக தீர்ந்து போயிடும், கம்ப்ளீட்டாக கம்ப்யூஸ் ஆகிடும். அப்போது அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து குறைவாக இருக்கிறது எந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ். அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் எது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டாக கம்ப்யூஸ் ஆகிடும். சரி, இப்போ வந்து நமக்கு என்ன, ஃபஸ்ட்டு கொஸ்டின் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க,
amount of NH3 formed கேட்டிருக்காங்க. அப்போ amount of NH3 2n moles of NH3 form ஆகும். 3n moles of hydrogen combustion ஆச்சுன்னா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா 3n moles of hydrogen combined with n mole of nitrogen produces 2n mole of NH3 அப்படின்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். சரி, இதுலேருந்து இப்போ என்ன ரெண்டு பக்கம் ஆன்சர் பண்ணால் 3 mole of hydrogen produces 2 mole of nitrogen போட்டுக்கலாம். சரி சார், நைட்ரஜன் NH3. அப்போ 1 mole of H2 ப்ரொடியூஸ் எவ்வளோ பண்ணும்? 2/3. இந்த 3 கீழே கொண்டு வந்துடும். 2/3 mole of NH3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எத்தனை மோல் ஆஃப் H2 இருக்குது நமக்கு? 4.96 × 10⁻³ தான் இருக்குது. அப்போ அதை எழுதிப்போம். அப்படின்னா போத் சைட் 4.96 மல்டிப்ளை பண்ணி × 10⁻³ மோல் ஆஃப், சரிங்களா, ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு 4.96 × 10⁻³ போத் சைடு எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம்? 2/3 மோல் ஆஃப் NH3 போட்டோம். அப்படின்னா 4.96 × 10⁻³ மோல் ஆஃப் ஹைட்ரஜன் கம்பைன்டு வித் நைட்ரஜன் ப்ரொடியூசஸ் எவ்வளோ? 4.96 × 2/3 மோல் ஆஃப் NH3 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணும். இந்த 3யும் இந்த 4.96ம் கேன்சல் பண்ணோம்னா நியர்லி 1.65 கிடைக்கும். இந்த 1.65 × 2 போட்டிங்கன்னா என்ன வருது? 3.3. ஸோ 3.30 × 10⁻³ மோல் ஆஃப் NH3 கிடைக்குது. NH3 கிடைக்குது. அப்போ இத்தனை மோல்ஸ் நமக்கு கிடைக்குதுப்பா. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் NH3 ப்ரொடியூஸ்னா நம்பர் ஆஃப் மோல்ஸில் கண்டுபிடிச்சிட்டோம். இதே வந்து மாஸில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ மாஸில் வேணும் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ் தான். அப்போ மாஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு சொல்லுங்கள்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ் போட்டுக்கணும். அப்படின்னா NH3க்கு வந்து மோலார் மாஸை நம்ம கண்டுபிடிக்கணும். NH3க்கு மோலார் மாஸ் என்ன பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு வந்து 14, ஹைட்ரஜன் 3 இருக்கிறதுனால 3 × 1 போட்டுக்கலாம். அப்போ போட்டிங்கன்னா 17 கிடைக்குது. அப்போ மோலார் மாஸ் ஆஃப் NH3 வந்து 17 கிடைக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 3.30 × 10⁻³ இன்ட்டு மோலார் மாஸ் 17. இது கிராமில் வரும். இதை சிம்ப்ளை பண்ணுவோம். இதை சிம்ப்ளை பண்ண என்ன வருது பாருங்கள்? 56.1 × 10⁻³ கிராம் ஆஃப் NH3 கிடைச்சிருக்கு. 10⁻³ கிராம் தான் என்னது? 1 கிலோகிராம். அப்படின்னா 56.1 kilogram of NH3 is formed அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த மிக்சரில் வந்து கம்ப்ளீட்டாக ஹைட்ரஜன் முடிஞ்சிருக்கும், நைட்ரஜன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், சரிங்களா? அதனால மிக்சரில் NH3 நைட்ரஜனும் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்.